இதுதானே அது இல்லை, இதோட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. போலாமா? அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தொடர்ந்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அரசு, மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டது போன்ற விஷயங்களை சொல்லி ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசி வருகிறார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 5 வருடங்கள் தவிர மற்ற நாட்களில், மற்ற காலங்களில் ஆட்சி நடத்தியது காங்கிரஸ் கட்சி. அதில் திமுக 10 வருடங்கள் அங்கம் வகித்தன. குறிப்பாக 2004 2014 வரையிலான 10 வருடங்கள், 2014 2026 வரையிலான இந்த 12 வருடங்களில், இதற்கு ரெண்டும் நாம் ஒப்பிடும் பொழுது ஒவ்வொரு துறையிலும் 5 மடங்கு அல்லது 6 மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டிற்காக பல்வேறு திட்டங்களின் மூலம் அதிக நிதியை வாரி வழங்கி இருக்கிறது மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடி தலைமையிலான அரசு. ஆனால் தமிழகத்தில் கடந்த 5 வருடங்களாக சட்டம் ஒழுங்கை சரியான முறையில் பராமரிக்காமல், குற்றங்களை தடுக்க முடியாமல், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முடியாமல், அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு, மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை பள்ளிகளிலேயே தடுக்க முடியாத தமிழக அரசினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் என்று தன்னைத்தானே போற்றிக்கொள்கிற திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற தவறான தகவல்களை மக்கள் மத்தியிலே முன்வைப்பது என்பது ஒரு முதலமைச்சருக்கான திராவிட மாடல் என்று மார்த்தட்டிக் கொள்கிற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு அழகல்ல. தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக, தங்களுடைய நிர்வாகமின்மையை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட தவறான தகவல்களை அளிப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கடந்த 12 வருடங்களில் பல்வேறு துறைகளில் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு மக்களுடைய நல்வாழ்வுக்காக, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை அளித்திருக்கிறது. அதில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6000 ரூபாய் என்ற அடிப்படையில் இதுவரையிலும் 2018ஆம் ஆண்டிலிருந்து 12,764 கோடி ரூபாய் தமிழக விவசாயிகளுக்கு மத்திய பாஜக அரசு அளித்திருக்கிறது. இதை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்க மறுக்கிறாரா என்பதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். இந்த 12,764 கோடியும் கூட அதனாலே பயன் பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளை கூட மத்திய அரசினுடைய நிதியை அடையாளம் காட்டியது யார் என்றால் மாநில அரசு தான். அதற்கான முழு அதிகாரத்தையும் மாநில அரசுக்கு வழங்கி இருக்கிறது. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி பயனாளிகளை அடையாளம் சொல்லக்கூடிய, இதில் மத்திய பாஜக அரசு இவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தமிழக அரசிடம் சொல்லி யாருக்கெல்லாம் வேண்டுமோ சொல்லுங்கள், கொடுக்கிறோம் என்று சொன்னதன் அடிப்படையில் 12,764 கோடி கொடுத்திருக்கிறது. அதே போல் ஃபசல் பீமா யோஜனா என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தில், அதாவது பயிர் காப்பீட்டு திட்டம், இந்த பயிர் காப்பீட்டு பிரதம மந்திரியினுடைய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையில் 98 லட்சம் விவசாயிகளுக்கு
78,663 கோடி, 78,663 கோடி காப்பீட்டுக்கான தொகையினை, இன்சூரன்ஸ் பிரீமியம் மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை மறுக்கிறாரா, இல்லை என்று சொல்கிறாரா? நம்முடைய கேள்வி அதுதான். அதே போல மீனவர்களுக்கான 1,83,264 மீனவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் சுய உதவிக்குழுவின் மூலமாக பாதுகாப்பு உபகரணங்கள், படகுகள், அதாவது மீன்பிடி படகுகள், அதே போல் அந்த மீன்வளத்துறையை, மீன்களை மேலும் மேலும் வளர்ப்பதற்கான, அதை மேம்படுத்துவதற்கான 1,83,264 மீனவர்களுக்கு உதவி செய்ததை திரு மு.க. ஸ்டாலின் மறுக்கிறாரா அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. இந்த கேள்விகளை எல்லாம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்தில் ஊடகங்கள் கொண்டு செல்ல வேண்டும், இதை கேட்க வேண்டும். பாஜக இப்படி சொல்கிறது, நான் முழுமையான ஆவணத்தோடு இதை பேசுகிறேன். அதே போல் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லப்படுகிற காப்பீட்டு திட்டம், இந்த காப்பீட்டு திட்டத்தில் 90 லட்சம் தமிழர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு, அதாவது 90 லட்சம் மக்களுக்கு இந்த 5 லட்சம் ரூபாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் காப்பீடாக வழங்கப்பட்டது உண்மையா இல்லையா, இதை மத்திய அரசாங்கம் செய்தது என்பதை திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கிறாரா இல்லையா? அதே போல் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் மறுக்க வேண்டும். நான் ஆவணங்களை கொடுக்கிறேன், இது அனைத்துமே மாநில அரசின் மூலமாக, அதாவது இதையெல்லாம் செயல்படுத்துவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை மாநில அரசு எடுத்துக்கொண்டு மாநில அரசு செய்கிறது. மத்திய அரசினுடைய திட்டம் இது. அதே போல் அனைவருக்கும் வீடு திட்டம், இது நகரங்களில் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் 6.69 லட்சம், 6,69,000 குடும்பங்களுக்கு தமிழ்நாட்டில் 10,742 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அது உண்மையா இல்லையா, அதை ஏற்க மறுக்கிறாரா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்? அதே போல் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் 6,63,247 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுக்கிறாரா? இது அனைத்துமே மீண்டும் மீண்டும் நாம் சொல்வது, மாநில அரசுடன் மாநில அரசு தான் செயல்படுத்தக்கூடிய மத்திய அரசினுடைய திட்டங்கள். அதே போல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாம் இதுவரையிலும் 2016-17 2025-26 கிட்டத்தட்ட 8 வருடங்களில் 73,184 கோடி, 73,184 கோடி நம்முடைய தமிழகத்திற்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் உழைப்பாளிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது உண்மையா இல்லையா? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதே போல் 15,816 கிலோமீட்டர் சாலைகள், கிராம சாலைகள், அதாவது நகரங்களையும் கிராமங்களையும் இணைக்கக்கூடிய சாலைகள், 8,133 கோடி ரூபாயில் இந்த திட்டங்களை மத்திய அரசு கொடுத்தது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுக்கிறாரா? இது எல்லாமே மத்திய அரசு மாநில அரசின் மூலமாக செய்தவர்களைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தனியாக யாரும் எதுவும் செய்யலை. மாநில அரசுக்கு பணம் அளிக்கிறது, திட்டம் போட்டு கொடுக்கிறது, கண்காணிக்கிறது. ஆனால் இங்கே எதையுமே செய்யலை அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வருகிறார் திரு மு.க. ஸ்டாலின். அதே போல் இந்த கடந்த இந்த ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக 41 லட்சம் குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுக்கிறாரா? கடந்த தேர்தலில் 100 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னார். அதை கூட கொடுக்க முடியாத திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 41 லட்சம் குடும்பங்களை
கரி அடுப்பிலிருந்து மண்ணெண்ணெய் அடுப்பிலிருந்து மீட்டிருக்கிறது. 41 லட்சம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1,50,00,000 அதிகமான மக்களுக்கு. 41 லட்சம் குடும்பம்னு சொன்னால் சராசரியாக 4 பேர் ஒரு குடும்பத்தில் வச்சா கூட தமிழ்நாட்டினுடைய 8 கோடி அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 4 அல்லது 5 1 பங்கு மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இலவசமாக எரிவாயு இணைப்பை வழங்கி இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் இதை ஏற்கிறாரா இல்லையா? அதே மாதிரி முத்ரா திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக பயனடைந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், சிறு குறு தொழிலில் ஈடுபட்டவர்கள், அதிலும் குறிப்பாக பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள், பெண்கள் அதிக அளவில் இந்தியாவிலேயே அதிகமாக பயனடைந்திருப்பது தமிழ்நாடு தான் என்பதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? அதே மாதிரி சுபநிதி ஸ்கீம், அதாவது திட்டம், அந்த திட்டத்தின்படி சாலையோர வியாபாரிகள் 4,18,565 சாலையோர வியாபாரிகள் இதன் மூலம் பயனடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1028 கோடி இவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே வலியுறுத்தி சொல்கிறோம். இதை மு.க. ஸ்டாலின் மறுக்கிறாரா? அதே மாதிரி நம்முடைய கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டம், அதில் 7,89,778 பயனாளிகளுக்கு, பெண்களுக்கு, தமிழ் பெண்களுக்கு 7,89,778 தமிழ் பெண்களுக்கு 254.34 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கிறதை திரு மு.க. ஸ்டாலின் மறுக்கிறாரா? அதே மாதிரி தூய்மை இந்தியா திட்டத்தில் 61,25,874 கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் ஒரு கழிப்பறைக்கான காஸ்ட் 8,000 ரூபாய். கணக்கு போட்டுங்க, இத்தனை கோடி ரூபாய் நாம் செலவு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மின்சாரம், அனைவருக்கும் மின்சாரம் திட்டத்தில் 56,258 வீடுகளுக்கு 334 கோடியே 85 லட்சம் நாம் ஒதுக்கி இருக்கிறோம். இது போல் பல்வேறு விஷயங்களை, அதாவது இது மட்டும் இல்லாத கட்டமைப்பு, தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம், தூத்துக்குடி துறைமுக விரிவாக்கம் என்று பல்வேறு, அதே மாதிரி மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கான தேசிய நெடுஞ்சாலை. இன்றைக்கி தூத்துக்குடி ஒரு மிகப்பெரிய தொழில் முனையும் இடமாக, ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை நகரமாக தூத்துக்குடி மிகப்பெரிய நகரமாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணமுமே மத்திய பாஜக அரசு, நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தான் என்பதை மு.க. ஸ்டாலின் அவர்களால் மறுக்க முடியுமா? கிட்டத்தட்ட இந்த ரயில்வே திட்டங்களில் 35,701 கோடி ரூபாய் திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுக்கிறாரா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா கடந்த 2004 2014 வரையிலான யூபிஏ, அதாவது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசை விட 8 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கி இருக்கிறது நம்முடைய ரயில்வே துறை. அதே மாதிரி நம்முடைய மெட்ரோ எக்ஸ்பேன்ஷனுக்கு 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு, அதாவது இந்த பட்டியலை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் போதாது நமக்கு. அந்த மாதிரி நம்முடைய பல்வேறு, மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், சர்வதேச விமான நிலையம், அதை நாம் சமீபத்தில் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி திருச்சி விமான நிலைய விரிவாக்கம், தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய பிரதமர் தூத்துக்குடி விமான நிலையம், துறைமுக விரிவாக்கம் எல்லாவற்றையுமே திறந்து வைத்திருக்கிறார். இதையெல்லாம், ஆனால் அங்கு பிரதமரை வரவேற்கக்கூட முதலமைச்சர் செல்வதற்கு அவருக்கு முகம் இல்லை. இப்படிப்பட்ட அதிகமாக பிரதமர் தமிழ்நாட்டிற்கு செய்து கொண்டிருந்தும் கூட அவரை தொடர்ந்து தினமும் விமர்சித்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் முகத்தை பார்க்க அஞ்சி நடுங்கி தயங்கி அன்றைய தினம் வேறு ஒரு நிகழ்ச்சி இருப்பதாக சொல்லி பிரதமரை பார்ப்பதற்கு கூச்சப்பட்டு கொண்டு தயங்கிக் கொண்டு அவர் போகாது இருந்தது உண்மையா இல்லையா என்பதை
முதலமைச்சர் அவர்கள் விளக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இது நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அதே மாதிரி நிதி பங்கீட்டில் பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி நாம் 2015 2025 வரையில் நாம் 14 லட்சம் கோடி அளித்திருக்கிறோம். ஆனால் அது அந்த திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அது வெறும் 94,971 கோடி தான். அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 14 மடங்கு அதிகமாக நாம் தமிழ்நாட்டிற்கு 14 மடங்கு அதிகமாக திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை விட அதிகமாக அளித்திருக்கிறோம். இது போன்ற பல்வேறு கட்டமைப்பு திட்டங்கள், மக்கள் நலத் திட்டங்களை நாம் அளித்தும் கூட தொடர்ந்து பாஜக வஞ்சிக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய தவறான போலி செய்திகளை ஃபேக்ட் செக்குன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. நான் சவால் விடுகிறேன், இப்போ நான் சொன்னதையெல்லாம் பொய் என்று அவர்களுடைய இணையதளத்தில் போட முடியுமா? நான் ஆதாரங்களோடு கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மோசடியான, தவறான, உண்மைக்கு புறம்பான செய்திகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பரப்புவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டிற்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் தன்னுடைய நிர்வாக திறமையினால், தன்னுடைய நல்ல எண்ணத்தினால் தமிழ்நாட்டிற்கு, தமிழக மக்களுக்கு அதிகமாக நிதியை கொடுத்து கொண்டிருக்கிற இதே நேரத்தில் தன்னுடைய மோசமான ஆட்சியினால் இப்பொழுது கடந்த ஒரு வாரத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் திருப்பூர் தெற்கு தொகுதியில் 400க்கும் அதிகமான மக்கள் திமுகவினுடைய வேட்பாளர் தினேஷ்குமார் அவர்களை மறித்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் தெற்கில் இருக்கக்கூடிய சுகாதார கேடு மிக்க கழிவுகளை அகற்றாமல் இருக்கும் திமுக அரசை கண்டித்து அந்த தினேஷ்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான மக்கள் மறித்திருக்கிறார்கள். பாபநாசம் தொகுதியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்றிருந்த போது அங்கே கரும்பு விவசாயிகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய ஆரூரான் கரும்பு ஆலையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சத்தியம் செய்து உறுதி கொடுத்திருந்ததை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்கிற காரணத்தினால மறித்திருக்கிறார்கள். அதே மாதிரி அரவக்குறிச்சியில் திமுகவினுடைய எம்எல்ஏ தற்போதைய வேட்பாளர் இளங்கோ அவரை கடுமையாக கண்டித்து ஒரு அடிப்படை வசதிகளை கூட, சாலை, அதே மாதிரி தெரு விளக்குகள், இதையெல்லாம் கூட, குடிநீர், இதையெல்லாம் சரியானபடியில் இந்த 5 வருடங்களில் கொடுக்கவில்லை என்று அந்த இளங்கோ அவர்களை கண்டித்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல் கும்பகோணத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் துரத்தி அடித்திருக்கிறார்கள். எம்எல்ஏவை, இந்த வேட்பாளரை துரத்தி அடித்திருக்கிறார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட திமுகவினுடைய எந்த தேர்தல் வாக்குறுதியும் கும்பகோணத்தில் நிறைவேற்றவில்லை என்பதால் திருச்செந்தூரில் நேற்றைய தினம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அங்கே இருக்கக்கூடிய அந்த தொகுதி மக்கள் அதாவது அவருடைய வாகனத்தை முன்னேற செய்யாமல் மறித்து 50க்கும் அதிகமான கல்விலை கிராமத்தை சேர்ந்த பெண்கள் மறித்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பல வாக்குறுதிகளை கடந்த 25 வருடங்களாக கொடுத்தும் இன்னும் தாங்கள் மிக மோசமான ஒரு நிலைமையில் இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே போல் சேலம் வடக்கு தொகுதியில் ராஜேந்திரனை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரியானபடி முன்னேற்றம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். மதுரை தெற்கு தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பூமிநாதனை மிக கடுமையாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிக மோசமான சுகாதாரத்தை அந்த தொகுதி இருப்பதா, இதெல்லாம் ஒரு 7 தொகுதி நான் ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மீது மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டினை மக்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி கவிழப்போவது உறுதி. இதற்கிடையில்
நேற்றைய தினம் கூட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதுரை மெட்ரோ குறித்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே மதுரை மெட்ரோ, கோயம்புத்தூர் மெட்ரோ குறித்து நாம் சொல்லியிருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய தனியார் பேருந்துகள் அல்லது இங்கு இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளில் அதிகமாக ஊழல் செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினால, நமக்கெல்லாம் தெரியும் போக்குவரத்து துறை நடக்கக்கூடிய ஊழல்கள். மெட்ரோ வந்துவிடக்கூடாது என்று திட்டம் போட்டு மத்திய அரசு இந்த மெட்ரோ திட்டத்தை ஆதரிக்கக்கூடாது, இதற்கு செலவு செய்யக்கூடாது என்பதற்காகவே தவறான, பொய்யான, முழுமையான விவரங்களை அளிக்காமல் வேண்டுமென்ற மக்கள் தொகையை குறைத்து காண்பித்து விரிவான திட்ட அறிக்கையிலே பல குளறுபடிகள் செய்து வேண்டுமென்ற இதனுடைய பாலிசி, அதாவது நம்முடைய மத்திய அரசினுடைய மெட்ரோவினுடைய திட்டங்களை வேண்டுமென்றே மீறி இவர்கள் கொடுத்த தவறான அறிக்கையினால்தான் அதை திருத்தி அனுப்பும்படி சொல்லியிருக்கிறது என்பதை மறைத்து பொய் பேசியிருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால் அதே போல் சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ஹைவே விரைவு சாலை நெடுஞ்சாலையை நம்முடைய மத்திய அரசு இங்கிருந்து பெங்களூருக்கு 3 மணி நேரத்தில் சென்று விடக்கூடிய அளவில் சாலை அமைக்கிறது. அந்த சாலையில் ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாலைகளை மட்டும் இன்னும் அமைக்க முடியாமல் இருக்கிறது. கடந்த 2 வருடங்களாக தாமதப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், நிலம் கையகப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டது. அதே போல் அந்த மிகப்பெரிய டவர்ஸ் இருக்குது, ஹாட் லைன்ஸ், அந்த டவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்குது, அந்த மின்தொடர் அமைப்பு இருக்கக்கூடிய அதை ஹை பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், இதை இவர்கள் டான்ஜெட்கோ, மாநில அரசினுடைய டான்ஜெட்கோ நிறுவனம் அதை முழுமையாக இப்போ வந்து அது டிரான்ஸ்மிஷன் லிமிட்டடாக இருக்குது. இதை மாநில அரசு உரிய நேரத்தில் செய்து கொடுக்காததுனால அந்த கான்ட்ராக்டர் ஒப்பந்ததாரருக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் செய்ய மறுக்கிறார். காரணம் என்ன? மாநில அரசினுடைய செயல்படாத தன்மை, மாநில அரசு செயல்படாமல் இருக்கிறது என்கிற காரணத்தினால தான் இந்த சென்னை பெங்களூரு, இது கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் போகுது. இந்த சாலை ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் கிட்டத்தட்ட முடிந்து விட்ட நிலையில் இன்னும் கூட 1 வருடம் மேலே ஆகும் என்கிற அளவிற்கு மிகுந்த தொய்வோடு இந்த திட்டமானது நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் என்றால், முழுக்க லஞ்சம், ஊழல், முறைகேட்டிலே திளைத்து கொண்டிருக்கும் இந்த அரசு எதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்று சொன்னால், டாஸ்மாகில் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிருக்கிறது. சாராயம் என்பது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிக இளம் விதவைகள் இருக்கிறார்கள் என்று சொன்ன கனிமொழி அவர்கள் இப்பொழுது அது குறித்து யாராவது ஒரு கேள்வி கேட்டாலே அவர் அதை மறுத்துவிட்டு போய்விடுகிறார். ஏனென்றால் அவர்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது, அவர்களுக்கு சொந்தமான ஆலைகளிலிருந்து சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம், சாராயம் போதையினால் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சீரழிவு என்னவென்றால், பெண்கள் மீதான பெரும் பாலியல் வன்முறை தாக்குதல்கள், அதிலும் குறிப்பாக சிறு குழந்தைகள், மாணவிகள் மீதான பாலியல் தாக்குதல், ஆசிரியர்களே மாணவிகளை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய அளவிற்கு தமிழகத்தை நாசப்படுத்தி சீரழித்து விட்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. எங்கு பார்த்தாலும் சங்கிலி பறிப்பு, கொலை, கொள்ளை, யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வெட்டலாம், கேட்பதற்கு ஆள் இல்லை என்கிற கணக்கில் காவல்துறை சுணங்கி போயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கல்லூரிகள், பள்ளிகளிலெல்லாம் மாணவிகள் மீதான தாக்குதல்கள், வன்முறை, பாலியல் தாக்குதல்கள், இதையெல்லாம் தமிழக மக்கள் மறக்கப் போவதில்லை. நீங்கள் 5000 கொடுத்தாலும் 50,000 கொடுத்தாலும் 5 லட்சம் கொடுத்தாலும் தங்களுடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு, 4 வயது 5 வயதான பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தாக்குதல்களை தடுக்க முடியவில்லை. அதற்கு காரணம் திராவிட மாடல் திமுக அரசு என்பதை இந்த அரசாங்கம் தெரிந்தும் தெரியாது போன்று மறைக்க பார்க்கிறது. தங்களுடைய தோல்வியை மறைக்க வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் 14 மடங்கு அதிகமாக நிதி அளித்திருக்கக்கூடிய
பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடி தலைமையிலான அரசு குறித்து பல்வேறு தவறான மோசடியான குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த அரசு உறுதியாக வருகிற 23ஆம் தேதி இந்த தமிழகத்தை விட்டு அகலப்போவது உறுதி. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நாம் மீண்டும் உறுதியாக சொல்கிறோம். வேற ஏதாவது நீங்கள் கேட்கறதுக்கு இருந்தால் சொல்லுங்கள். இதுவரையிலும் நேற்று எங்களுடைய மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவருக்கு மிக தெளிவாக சொல்லி கொண்டிருந்தார். மம்தா பானர்ஜி இந்த தேர்தலில் தாங்கள் தோற்கப் போவது உறுதி என்று தெரிந்து எதை பேச வேண்டும் என்று கூட தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். அதனால் இந்த கேள்வியே உண்மையிலேயே இது ஒரு மம்தா பானர்ஜி சொல்வது ஒரு நகைச்சுவையான விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அதில் எந்த உண்மையும் இல்லை, பொருளும் இல்லை. அது ஒரு அரசியலுக்கான அல்லது ஒரு முழுக்க இது அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்பது தேர்தல் ஆணையத்தை தான் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டுமே தவிர அவர்கள் தெளிவாக பதில் சொல்ல. எவ்வளோ பேர் மேற்கு வங்காளத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டில் அங்கே போனாங்கன்னு அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. சார், இப்போ நீங்கள் ஒவ்வொரு துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிதி கொடுத்துருக்கீங்க, மத்திய அரசு சார்பான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனால் கனிமொழி எம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வாக்குறுதிகள் வந்து 504 கொடுக்க மாட்டோம், இப்போ வந்து 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம், மற்றபடி இருக்கிற பெண்டிங் ஒர்க்கம் ஃபுல்லாகவே மத்திய அரசு வந்து எங்களுக்கு வந்து சரியான அமௌண்ட்டை கொடுக்கல, உரிமை வந்து அவங்க வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணாதனால தான் நாங்கள் வந்து இந்த பெண்டிங்கை வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி. சார், நான் என்ன கேட்குறேன், இப்போ நான் ஒரு பட்டியலே போட்டேன், நீங்கள் ரெக்கார்டும் பண்ணியிருப்பீங்க. இதில் ₹1 குறைவாக நாங்கள் கொடுத்தோன்னு தைரியம் இருந்தால் நான் சவால் விடுகிறேன்னு சொல்லட்டும். இன்றைக்கி தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களுடைய தொகுதி, இன்றைக்கி தூத்துக்குடி ஒரு மிகப்பெரிய கனவு நகராக ஒரு பிற்காலத்தில் எதிர்காலத்தில் சென்னைக்கு ஈக்குவலான ஒரு சென்னையை போன்ற ஒரு பெரிய நகரமாக அது வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானதற்கு காரணம் பாஜகவினுடைய அரசு, நரேந்திர மோடி தலைமையிலான அரசு. முழுக்க கனிமொழி அவர்களிடம் நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். அவர் ஒரு மக்களவை உறுப்பினராக வரட்டும். நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை செய்தி தொடர்பாளராக சொல்கிறேன். நானும் கனிமொழியும் அவருக்கு நான் தைரியம் இருந்தாலும் கேட்கல. உண்மையிலேயே அவர் விளக்கம் பெற வேண்டுமானால் அல்லது அவர் நிரூபிக்க தயாராக இருந்தால் வரட்டும். நான் சவால் விடுகிறேன். நாங்கள் இருவரும் ஒரே மேடையில் பேசுகிறோம். தூத்துக்குடியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை நான் பட்டியலிடுகிறேன். இன்றைக்கு தூத்துக்குடி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் முழு காரணம் நரேந்திர மோடி அவர்கள்தான். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே மிகப்பெரிய துறைமுகமாக, வர்த்தக துறைமுகமாக ஆகி கொண்டிருக்கிறது தூத்துக்குடி துறைமுகம். விஓசி வாவு சிதம்பரனார் துறைமுகம். இதை மறுக்க முடியுமா அப்படின்னு தான் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். கனிமொழிக்கு தாராளமாக சொல்லட்டும். அங்கே நடக்கக்கூடிய இன்றைக்கி அனல் மின் நிலையம் பற்றி கூட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கி பேசியிருக்கிறார் ஸ்டாலின். ஏன் அங்கே உடன்குடியில் அமையக்கூடிய அனல் மின் நிலையம் 15,000 கோடி. இதை யார் கொடுத்திருப்பது? REC என்கிற மின்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய நிறுவனம் 10,000க்கும் அதிகமான கோடியை, 10,000 கோடிக்கும் அதிகமான பணத்தை கடனாக வழங்கி இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இல்லை என்று மறுக்க முடியுமா? கனிமொழி அவர்கள் விரிவாக்கம், ஏர்போர்ட் விரிவாக்கம் தூத்துக்குடியில் யார் செய்தது? மாநில அரசா? மத்திய அரசு. துறைமுகம் யார் செய்வது? இன்றைக்கி காற்றாலைகள் எல்லாம் நேரடியாக இறங்குகிறது தூத்துக்குடி துறைமுகத்தில். யாரால்? மத்திய அரசாங்கத்தால். மறுக்க முடியுமா? தேசிய நெடுஞ்சாலை இதில் மதுரையிலிருந்து தூத்துக்குடி யாரால்? மத்திய அரசால். அதனால் கனிமொழி அவர்கள், நான் மீண்டும் சொல்கிறேன், தூத்துக்குடியிலேயே நான் பேசுகிறேன் கனிமொழி அவர்களோடு. தூத்துக்குடி இன்றைக்கு முன்னேறி கொண்டிருப்பதற்கு காரணம் மாநில அரசா, மத்திய அரசா? நான் தலைப்பே கொடுக்குறேன், தைரியமாக நான் சொல்கிறேன், நான் தலைப்பே கொடுக்குறேன். பேச சொல்லுங்கள். போன தேர்தல் பார்த்தீங்கன்னா வாக்குறுதியில் இந்த கேஸ் எரிவாயு ரேட்டு குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் மீட் அவங்க சொல்கிறாங்க, இந்த கேஸ் தட்டுப்பாடு ஏன் வந்திருக்கு, மேலும் அந்த எரிவாய்க்கு ஏன் நீங்கள் ரேட் குறைக்கல, ஏன்னா வாக்குறுதியாக கொடுத்துருந்தீங்கல்ல, ஏன் குறைக்கணும்னு செய்த கேள்விக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருந்தால் நான் குறைக்க முடியும், அவங்க சில கோஆப்ரேட் பண்ணால் நாங்கள் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. அதாவது அவங்க சொல்கிறதில்ல ஏதாவது பொருள் இருக்கான்னு பாருங்கள். அவங்க சொன்னது என்ன?
100 அவங்க விலை குறைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. மத்திய அரசு அதாவது எல்பிஜிக்கு எவ்வளோ விலை எண்ணெய் நிறுவனங்கள் வைக்கிறாங்கன்றதை விட்டுருங்க. அந்த விலையிலிருந்து 100 ரூபாய் குறைவுன்னு என்ன அர்த்தம்? நாங்கள் 100 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்றோம், சரியா? 1000 ரூபாய் இந்த எல்பிஜி சிலிண்டரோட காஸ்ட்டுனா 100 ரூபாய் மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும். 100 ரூபாய் என்ன பண்ணுவாங்க? எல்பிஜி இணைப்பு யார் வச்சுருக்காங்களோ அவங்க கணக்கில் போட்டுருவாங்க. அதான் நாங்கள் விஷயம். அவங்க குறைக்க முடியாது. நீ ஏன் 100 ரூபாய் கொடுக்கலன்னு தான் கேள்வி. அதுக்கு மத்திய அரசு ஒத்துழைக்கலன்றலாம் சுற்றி வலிச்சு பதில் பேச வேண்டியதெல்லாம் இல்லை. 100 ரூபாய் நீங்கள் ஏன் கொடுக்கல? அதே மாதிரி கல்வி கடன், மாணவர்களுக்கான கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? கல்வி கடனை எப்படி ரத்து செய்வாங்க? மத்திய அரசு ஒத்துழைக்கலன்னு சொல்ல முடியுமா? விஷயம் என்ன? ரத்துனா என்ன? ரத்துனா என்ன? மாணவர் வாங்கிய கடனை நாங்கள் அடைச்சிடறோன்னு அர்த்தம். நீங்கள் ஏன் காசு கொடுக்கல? அதாவது கல்வி கடன் ரத்து என்பது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 1 லட்ச ரூபா பேங்க்குக்கு மாநில அரசு கொடுத்துரும். இதுதான் விஷயம். ஏன் நீங்கள் செய்யலை? அதுக்கு மத்திய அரசுக்கோ பேங்க்குக்கோ சம்மந்தமே கிடையாது. இப்படி தான் குழப்புகிறார்கள் மக்களை, முழுமையாக குழப்புகிறார்கள். கிட்டத்தட்ட 250க்கும் அதிகமான வாக்குறுதிகள் 2021 இருந்தது மாதிரியே 2026 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 250க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது தானே பொருள். அப்புறமா நாங்கள் அதாவது 40 விழுக்காட்டிற்கும் மேலாக இருக்குது. ரிப்பீட்டு பலது விஷயம். அதாவது 2020 சொன்னது நிறைவேற்றவில்லை. அதை தாண்டி ஒரு 250க்கும் மேலாக ரிப்பீட்டும் ஆகுது. எவ்வளவு வாக்குறுதிகள், எதையுமே நிறைவேற்றவில்லை. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் சொன்னாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன்? நீங்கள் இப்போது செய்து கொண்டிருப்பதை சொல்லவே இல்லை. சட்ட ஒழுங்கை சீர்குலைப்போம்னு சொன்னாங்களா? அவங்க செஞ்சிட்டாங்க. குற்றங்கள் பெருகுவதை வேடிக்கை பார்ப்போம் என்று சொன்னார்களா? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கான எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்போம் என்று சொன்னார்களா? ஆனால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து திமுக சொன்னதையும் செய்யவில்லை, செய்து கொண்டிருப்பதை சொல்லவும் இல்லை. வேற ஏதாவது இருக்குதா? சார், மிக மிக தெளிவாக திரு அமித்ஷா அவர்கள், பிரதமர் அவர்கள் எல்லாம் எப்படி இதை நாம் செய்ய போகிறோன்றதை சொன்னாங்க. அது கூட சஜஷன் தான். இதெல்லாம் பாராளுமன்றத்தில் முடிவு செய்ய எல்லா கட்சியும் சேர்ந்து தான் எப்படி தொகுதி மறுவரை வர என்று சொல்லுவோம். இது வரைக்கும் அதை பற்றின டிஸ்கஷனே வராத போது இப்படி தான் செய்வாங்கன்றது மேனிப்புலேஷன், ஆர்டிகுலேஷன், மேனிப்புலேஷன் தொடர்ந்து இது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தவறானது. ஒருவேளை அவங்களுக்கு, எனக்கு தெரில, அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரிலங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு இருந்தால் அவங்க சொல்லட்டும். 15ஆம் தேதி கன்னியாகுமரி வரார். இன்றைக்கி டேட்டில் இப்போ இன்றைய சூழ்நிலையில் 15ஆம் தேதி பல தலைவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை. நன்றி. இங்கிலீஷ் என்ன இருக்கு?